3 to 4 years காலேஜ கம்ப்ளீட் பண்றோம். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1000+ days காலேஜ்ல படிக்கிறோம். எவ்வளவோ டாபிக்ஸ் படிக்கிறோம். காலேஜ் முடிய போற ஸ்டேஜ்ல இல்ல ஒரு ஃபைனல் இயர்ல உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நீங்க யாரு, நீங்க யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க, செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட உங்களோட ரெஸ்யூம் ஆல்ரெடி இருக்கு, அதுல உங்களோட நேம் இருக்கு, உங்க காலேஜ் இருக்கு, என்ன படிச்சிருக்கீங்கன்னு இருக்கு, உங்க ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன் செல்ஃப் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேக்குறாங்க? த மேஜர் ரீசனே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எவால்வேட் பண்றது. அடுத்த ரீசன், நர்வஸா தான் எல்லாரும் இந்த சினாரியோல இருப்பாங்க. ஒரு தேர்ட் பர்சன் உங்க லைஃப டிசைட் பண்ண போற ஒரு பர்சன் கிட்ட போய் உங்களை பத்தி நீங்க சொல்ல போறீங்கும் போது நர்வஸ்னஸ்ன்றது ஒரு காமனான ஒரு நேச்சர். சோ அதை தாண்டி எப்படி கான்பிடென்ட்டா நீங்க சொல்றீங்க, இந்த ரெண்டு விஷயத்த தான் அவங்க உங்ககிட்ட எவால்வேட் பண்ண போறாங்க. ஒன்னு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், உங்களோட கான்பிடன்ஸ். இந்த வீடியோல நம்ம ரொம்ப கிளியரா செல்ஃப் இன்ட்ரோல வரக்கூடிய நர்வஸ்னஸ் எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி ஃப்ளூவெண்டா ஈஸியா செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்றத கிளியரா பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், காலேஜ்ல படிச்சிருக்கோம், நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுறத கேட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இங்கிலீஷ் கிடையாது, கரெக்டா? இப்ப ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன? பயம். நல்லாதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஒரு நிமிஷம் நான் செல்ஃப் இன்ட்ரோல என்ன சொல்லுவேன்ற பயம். இன்ட்ரோடியூஸ் ஒரு யார் செல்ஃப் உங்க கிட்ட கேக்குற கொஸ்டினுக்கு அடுத்து அந்த 1 minute உங்க மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிரும் நர்வஸ்னஸ்ல. சோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சது எல்லாம் மறந்துடும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளியரான ஒரு செல்ஃப் இன்ட்ரோ ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தேவை. அதுல என்னெல்லாம் இருக்கணும்னு தெரியுமா? உங்களோட நேம் இருக்கணும், ரொம்ப தெளிவா, ஐ ஆம் பனிஷா. அடுத்து உங்களோட எஜுகேஷன், நீங்க என்ன காலேஜ்ல இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல என்ன முடிச்சிருக்கீங்கன்றது ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணும். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், உங்களோட ஸ்கில்ஸ். இதுதான் உங்களோட ஜாபுக்கு நீங்க சூட்டபிளா இல்லையான்னு சொல்ல போகுது. ஸோ ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்க செல்ஃப் இன்ட்ரோல நீங்க ஆட் பண்ணணும். ஃபோர்த், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இன்கேஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். அண்ட் ஃபைனலி கோல். நீங்க எதுக்காக இந்த ஜாப்ல ஜாயின் பண்றீங்க, உங்களோட நீட் என்ன அப்படின்றதும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதும் மேட்ச் ஆகணும். சோ இந்த 5 மெயினான விஷயத்தையும் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கவர் பண்ணிடுச்சுன்னா உங்களை யாருனாலையும் நீங்க செலக்ட் ஆகுறதுல இருந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கவா? This is my self intro. If I am a final year, I am Benisha. I completed BE-CSE from ABC Institute of Technology. Since my first year, I invested most of my time in improving my skills in coding, learning communication skills, presentation skills, and learning about AI because that was my curiosity. இப்போ ஸ்கில்ஸ் கவர் ஆயிடுச்சா, உங்களோட குவாலிஃபிகேஷன் கவர் ஆயிடுச்சா? அடுத்து என்னது? இந்த ஜாப்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜாப் ரோலுக்கான மெயின் கோல் என்ன? சோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு பாயிண்ட். நான் என்னோட நேம் சொல்லிட்டேன், என்னோட குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன், என்னோட ஸ்கில்ஸை பத்தி சொல்லிட்டேன். இப்போ அந்த ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டும் நீங்க தான் அதுக்கு கரெக்டான சூட்டபிளான பர்சனும் சொல்லணும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஐ லவ் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண பிடிக்கும். இப்போ நான் டேட்டா சயின்ஸ் ஒரு AI ட்ரெயினர் ரோலுக்கு அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ லவ் டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனல் லைன் பாருங்க, ஐ ஆம் எக்ஸைட்டட் அபவுட் சீயிங் தேர் growth. அவங்களோட growth எனக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது, அதை பாக்குறதுக்காக நான் ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரிதான் உங்களோட மெயினா அந்த செல்ஃப் இன்ட்ரோல கொடுக்கக்கூடிய அந்த க்ளோசிங் லைன் இருக்கணும். அதுதான் அந்த இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் பண்ணும், நீங்க தான் கரெக்டான பர்சன் டிசைட் பண்ண வைக்கும். ஸோ யோர் நேம், குவாலிஃபிகேஷன், உங்களோட ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகணும் ஜாபுக்கு. ஃபைனலி உங்களோட க்ளோசிங் லைன் மேட்ச் ஆகணும். இது 4 இருந்தா போதும். 30 seconds ஷார்ட்டான செல்ஃப் இன்ட்ரோ போதும். ஐம் வனிஷா. I completed BE-CSE. I'm currently working as AI trainer. I am excited about AI and data science trainer role and communication trainer role because of the reason I am excited to see the students' growth. அவ்வளவுதான். Simple.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ இருக்கணும். ரொம்ப ஷார்ட்டாவும் கிறிஸ்பாவும் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவோட எண்ட்ல மறக்காம நீங்க இன்னைக்கான டாஸ்க பண்ணிருங்க. இந்த டாஸ்க் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கான பயத்தை இல்லாம பண்ணிரும். உங்களுக்கு 1 வீக்ல இன்டர்வியூ இருக்கு இல்ல 1 மந்த்ல இருக்குன்னா நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்கணும்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த நர்வஸ்னஸ் உங்களுக்கு வரக்கூடாது. இப்ப நர்வஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அந்த இடத்துல மைண்ட் பிளாக் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட பேச வந்தா ஹெசிடேட் பண்ணுவீங்க, கம்முனரு எனக்கே டென்ஷனா இருக்கு, எனக்கே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவீங்க. இந்த நர்வஸ்னஸே தேவையில்லை. டெய்லியும் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவை ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதே செல்ஃப் இன்ட்ரோவை டெய்லி ஒரு டைம் 30 செகண்டுக்கு பேசுங்க. பேசி ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, இதுலயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனலி அத டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. கிரியேட் அ செல்ஃப் இன்ட்ரோ 30 செகண்ட்ஸ் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ பத்தின பயமும் போயிடும். நீங்க யாருன்னு உங்ககிட்டயே சொல்றதுதான் இந்த செல்ஃப் இன்ட்ரோ. ஸோ அதனால கரெக்டா ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு சென்டென்ஸும் யோசிச்சு எழுதுங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இப்ப இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் உங்களோட பெரிய ப்ராப்ளமா இருக்கா? அது இருந்தா என்னால கண்டிப்பா ஈஸியா இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? இல்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சோ ஐ ஆம் ஹேவிங் அ சொல்யூஷன் ஃபார் யூ. என்னன்னா, ஐ ஆம் ஸ்டார்டிங் அ 1 வீக் லைவ் கம்யூனிகேஷன் ட்ரைனிங். இங்க நான் உங்க கூடவே இருந்து எப்படி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்க ஸ்கிராச்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் தென் மார்க் இன்டர்வியூ ட்ரைனிங் எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும், அண்ட் தென் இண்டிவிஜுவலா நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்றத நான் ஃபிகர் அவுட் பண்ணி உங்களுக்கான சஜஷன்ஸை நான் கொடுப்பேன். ஸோ இந்த 1 வீக்கோட எண்ட்ல இவ்வளோதான் நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு நீங்களே கண்டிப்பா கத்துக்க போறீங்க. ஸோ at the end of the week you will start falling in love with the communication skills. ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட பின்ட் கமெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. We'll see you on the 7 days live communication training. Bye for now. We'll see you there.